ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராஃப் வரைபடம் எப்படி வரைகிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். நார்மலா நமக்கு ஒரு கிராஃப் பேப்பர் கொடுத்தா பேசிக்கா நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். ஓகே, நீங்க எல்லாருமே கிராஃப் பேப்பர் பார்த்துருப்பீங்க. அது இது மாதிரி தான் இருக்கும். அதுல உள்ள இந்த குட்டி குட்டி கோடெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பெருசா உங்களுக்காக நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது ஃபுல்லும் தான் ஒரு பாக்ஸா இருக்கும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெருசு பெருசா வரைஞ்சு காமிச்சிருக்கேன். சரி, இப்போ அந்த கிராஃப்ல வந்து நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கோடு போடணும் அப்படின்னா நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மேக்சிமம் சம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதுல மைனஸ் பிளஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி கிராஃப் பேப்பர் பிரிச்சுக்கணும் அப்படின்னா சென்டர்ல ஒரு கோடு, அதே மாதிரி இதுல சென்டர்ல ஒரு கோடு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாமா? நான் இப்போ இதுல சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீங்க பென்சில் வச்சு அழகா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கோடு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜஸ்ல ஆரோ மார்க் போடணும். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் ப்ராப்பரா பண்ற மெத்தட். சரியா? இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கணும். 4 பக்கத்துலயுமே அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். எப்பவுமே இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல இது ரெண்டும் ஜாயின் ஆகுற அந்த பிளேஸ்க்கு நம்ம ஓ, அதாவது ஆரிஜின் 0 அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சம்முக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் 1. ஓகேவா? நீங்க வந்து கிராஃப் பேப்பர்ல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டர்லயும் இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு கொஞ்சம் டார்க்கா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து 1 ஒன்னா பிரிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் இப்படி இப்படி போட்டு 1 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து அது மாதிரி 10 முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க 2. இதுவே இந்த சைடு இருக்கு அப்படின்னா இது -1. அடுத்து இங்க என்ன இருக்கோ தூரமா போயிட்டு இங்க -2 இருக்கும். இந்த மாதிரி போகும். அதே மாதிரி மேலையும் கீழேயும். இப்போ இது வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து நமக்கு 2. அதே மாதிரி இங்க வந்து இது வந்து -1. அது மாதிரி 10 விட்டு இங்க வந்து -2. நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். சரி, அப்போ உள்ள குட்டி குட்டியா கோடு இருக்கே அதெல்லாம் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இதுதான் 0ன்னு சொல்லியாச்சு. 0க்கு பக்கத்துல உள்ளது 0.1, 0.2, 0.3, 0.4, இது 0.5. அடுத்து 0.6, 0.7, 0.8, 0.9, 10 அப்படின்றது தான் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 1.1, 1.2 அப்படி ஒரு வேல்யூவா வச்சுக்கணும் நீங்க. அடுத்து முடியும் போது 2ன்னு வரும். அதே மாதிரிதான் இந்த பக்கமும், அதே மாதிரிதான் இந்த பக்கம், அதே மாதிரிதான் இந்த பக்கம். மைனஸ்லனா -0.1, -0.2 அந்த மாதிரி வரும். சரி, இப்போ 1 1 தான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதை நீங்க 10ன்னு கூட வச்சுக்கலாம். 10 10ஆ பிரிக்கலாம். இங்க 10னா இங்க 10 10ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த ஒய் ஆக்சிஸ் இங்க எப்படி பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்க பிரிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 20 20ஆ கூட நீங்க பிரிச்சுக்கலாம். சரி, அப்போ 20ன்னு எடுத்துக்கிட்டா இந்த உள்ள கோடோட வேல்யூ என்னவா இருக்கும்னா இது ஃபுல்லா மொத்தமா 20. அப்போ இதுல ஒன்னொன்னுக்கும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 அப்படி பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு கோடுக்கான வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 1 1 தான் சும்மா கொடுத்துருக்கேன். சரியா? மேக்ஸிமம் 1 1 போற மாதிரி தான் வரும். நீங்க வந்து சம் பார்த்துக்கணும். உள்ளதுலேயே பெரிய நம்பர் என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு 8 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப்ல இருந்து 8 வரைக்கும் போட முடியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி போட்டுட்டே வரும்போது 8 வரைக்கும் போட முடிஞ்சது அப்படின்னா நீங்க 1 1 பிரிச்சுக்கலாம். இல்ல 8 வரைக்கும் போட முடியாதுன்னா 2 2ஆ போட்டுக்கோங்க. இல்ல பெரிய பெரிய நம்பரா இருக்கு 100 200 இருக்குன்னா 100 100ஆ கூட நீங்க பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு கோடும் வந்து உங்களுக்கு 10 20 அப்படி வரும். இது ஃபுல்லா 100னா இது 10 20 அப்படி பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரிக்க தெரியணும். ஓகே, இப்போ நீங்க என்ன அளவு பிரிச்சிங்களோ அதை அளவு திட்டமா உங்களுக்கு எழுத தெரியணும். அளவு திட்டம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்க கோடு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஆக்சிஸ் வந்து என்ன அளவு? இப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த 1 சென்டிமீட்டர் பாக்ஸை நீங்க எவ்வளவா பிரிச்சிருக்கீங்க, அது எத்தனை அழகா நீங்க எடுத்திருக்கீங்க. இப்போ ஒரு அழகா தான் நீங்க எடுத்திருக்கீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா இந்த எக்ஸ்
ஆக்சிஸ் ஓகேவா. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா 1 சென்டிமீட்டருக்கு வந்து எவ்வளவா பிரிச்சிருக்கோம், 1 1 பிரிச்சிருக்கிறதுனால நீங்க அளவு திட்டம் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த சைட்ல பாக்ஸ் போட்டு அழகா எழுதிக்கோங்க. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அலகு, இங்க நமக்கு 1 1 பிரிச்சிருக்கிறதுனால 1 அலகு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸும் நம்ம 1 1 தான் பிரிச்சிருக்கோம். அப்போ ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. இதுவே 2னா 2 அலகுகள் அப்படின்னு ப்ளூரல்ல போட்டுக்கலாம். இதுவே இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், அந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சம் எப்படி கேட்பாங்க, சம் கொடுத்தா எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கால் பகுதி, இது ஃபுல்லும் வந்து ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்டுக்கு 360 டிகிரி வரும் சரியா. அதை எப்படி பிரிக்கும் போது இதுதான் 90 ஷேப். 90 90 90 90 180. அதே மாதிரி இது ஒரு 90னா இது ஒரு 90, மொத்தமா சேர்த்தீங்கன்னா 360 வரும். அதுல இது வந்து எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதியில் பிரிப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் வேற என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்பவுமே ஒரு புள்ளி கொடுக்குறாங்க, பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா எப்பவுமே முதல்ல இருக்கிற புள்ளி வந்து எக்ஸ் ஆக்சிஸா தான் இருக்கும், எக்ஸ் அச்சா தான் இருக்கும். அடுத்த புள்ளி தான் ஒய் ஆக்சிஸா இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்களேன், -1 -2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சுல தான் நீங்க குறிக்கணும். செகண்ட் உள்ளது ஒய் ஆக்சிஸ்ல குறிக்கலாம். இப்போ பார்க்கலாமா, -1, -1 இருக்கு. -1 இதுல எங்க இருக்கு, இங்க இருக்கு. எக்ஸ் அச்சுல தான் பார்க்கணும். -1 இங்க இருக்கு. ஓகே, அதுல -1 இது ஒய் ஆக்சிஸ், -1 அது இங்க இருக்கு. இது ரெண்டும் சேர்ற இடம் இந்த பாயிண்ட். அப்போ இதை மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி -1, -1 அப்படின்னு நீங்க குறிக்கணும். ஈஸியா இருக்கா. இப்ப பாருங்க -1, 0. -1 எங்க இருக்கு, எக்ஸ் அச்சுல. 0 எங்க இருக்கு, இதுதான் 0. அப்போ இதுலயே நீங்க குறிச்சிட வேண்டியதான். இங்கே ரவுண்ட் பண்ணி -1, 0. 0னா நீங்க மூவே பண்ணக்கூடாது, எங்க இருக்கோ அப்படியே நின்றுக்கணும் சரியா. அடுத்து 0, 0னா இங்கே தான் இருக்கு. 0, 0 எக்ஸ் அச்சும் 0, ஒய் அச்சும் 0, இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. 1, 2 1 எங்க இருக்கு, எக்ஸ் அச்சுல இங்க இருக்கு. 2 எங்க இருக்கு, இப்போ ஒய்ல பார்க்கணும். 2 இது ரெண்டும் மீட் பண்ற இடம் இந்த பாயிண்டா இருக்கும். ஓகேவா. அப்போ அதை நீங்க மார்க் பண்ணி 1, 2 அப்படின்னு எழுதணும். இப்போ 1, -2 1 எங்க இருக்கு, இங்க இருக்கு. -2 எங்க இருக்கு, கீழே இங்க இருக்கு. அப்போ இதை ஸ்ட்ரைட்டா வரணும், இதுவும் ஸ்ட்ரைட்டா வரணும். ரெண்டும் மீட் பண்ற இந்த பாயிண்ட்ல நம்ம மார்க் பண்ணி இதுல வந்து +1 -2 அப்படின்னு எழுதிக்கணும். ஈஸியா இருக்கா. இந்த மாதிரி தான் நீங்க பாயிண்ட்ஸ் குறிக்கணும். நெக்ஸ்ட் இதை வந்து கோடு போட சொன்னா கோடு போடுங்க, இல்லைன்னா ஷேப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேப் இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா அது ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு சம் எந்த மாதிரி வருதோ அதை வச்சு நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். அப்போ இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கிராஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.